Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we different types of joints we have seen in the pictorial, right? Picture நம்ம வந்து ஒரு skeletal system யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான ஜாயின்ஸ் இருக்கு ஃப்ரம் ஹெட் டு டோ நம்ம ஸ்கல்லுல இருந்து அது ஸ்கெலிட்டல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கெலிட்டல் ஜாயிண்ட் அப்படின்னாலே மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கெலிட்டனை இடையில வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க. தட் இஸ் ஜாயிண்ட். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் நம்ம பாடியில இருக்குன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட்ல இருந்து டோஸ் வரைக்குமே இருக்கு. லைக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஹெட்ல வந்து we are saying that we have that the fibrous joint is present in the head and swivel neckல வந்து swivel or pivot joint இருக்கு. And upper limb and lower limbல பாத்தீங்கன்னா we are having this ball and socket joint. And நம்மளோட vertebral columnல we are having this cartilaginous joint. And நம்மளோட limbsல பாத்தீங்கன்னா we are having this ellipsoidal joint and saddle joint. அடுத்தது வந்து நம்மளோட femur and this tibia and fibula joint பண்றதுக்கு we are having this hinge joint. And even இதுவும் இங்கே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹியூமரஸ் அண்ட் ரேடியஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஒரு ஜாயின்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் அதே மாதிரி ஹிஞ்ச் ஜாயிண்டா தான் இருக்கும். And we are also having this plain joint எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ankle regionலையும் நம்ம torsus அந்த regionலையும் வந்து we are having this plain joint. So இது நம்ம different types of joints நம்ம last classல mention பண்ணிருக்கோம். So next வந்து நம்ம each and every joints ஓட இது role என்ன and we will example also இதுல வந்து பார்க்க போறோம். But before that we should know சில ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. The pelvic girdle is the pelvic na நம்ம என்ன சொல்லிருக்கோம் இடுப்பெலும்பு. Okay, the pelvic girdle is a heavy strong girdle, right? இது இங்க ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஹெவியா இருக்கும். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் girdle அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, how does its structure reflect its function? So the structure எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. So let us go back to this lower limb structure. Lower limb structure நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம இந்த ஸ்கெலிட்டலே நம்ம பார்க்கலாம். See here. இல்ல நம்ம லோவர் இதுக்கே நம்ம போகலாம். எப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபங்க்ஷனா ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றது அவங்களோட டவுட், அவங்களோட கொஸ்டின். ஓகே, now see here, this is the lower limb. லோவர் நம்ம பெல்விக் கிர்டில் லோவர் லிம்போட சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பெல்விக் ரீஜியன் பாத்தீங்கன்னா பெல்விக் ரீஜியனே இந்த லோவர் பார்ட் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இதை மென்ஷன் பண்ணும்போது இதுல என்ன நம்ம முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் we are having this இந்த ரீஜியன் நம்ம ஹோல் பார்ட் ஆஃப் ஹோல் பாடியோட வெயிட்டை கேரி ஓவர் பண்றதே இந்த லோவர் லிம் தான். இந்த பெல்விக் கிர்டில் வித் லோவர் லிம் தான் நம்மளோட ஹோல் வெயிட்டை கேரி பண்ணுது, ரைட்? ஸோ அப்போ கேரி பண்ணும்போது இந்த பெல்விக் கிர்டில் அந்த ஃபீமர் போனை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்டாபுலம்ஸ் ஒரு ஹிப் ஜாயிண்ட்டை ப்ரொவைட் பண்ணி அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபீமர் அண்ட் டிபியா அண்ட் ஃபிபுலா ஜாயின் பண்றதுக்கு we know that the knee joint or hinge joint இப்பதான் நம்ம பார்த்தோம். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே we are having some particular joints எல்லாமே வந்து இருக்குன்றத கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ இத ஏன் வந்து இதுக்கும் நம்ம ஹேண்ட் நம்ம அப்பர் லிம்முக்கும் லோவர் லிம்முக்கும் மெயினா நம்ம சொல்லணும் அப்படின்னு ஏன் வந்து ஹெவியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம மென்ஷன் பண்றோம்னா பிகாஸ் we are doing லைக் எக்ஸசைஸா இருந்தாலும் இல்லைன்னா ஒரு ரன்னிங் ஆர் ரேஸா இருந்தாலும் ரன்னிங் ரேஸா இருந்தாலும் இல்ல வாட் எவர் த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இட் மே பி வித் த லெக். அப்ப நம்ம சொல்லும் போது இது வந்து ரொம்ப ஹெவியா அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ரீசன் இது லாங் போனா இருக்கும். பிளஸ் நம்ம ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பெல்விக் கிர்டில் நம்ம பார்க்கும்போதும் சரி லோவர் லிம்பை பத்தி மென்ஷன் பண்ணும்போதும் சரி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we have seen that it is a strong one and ஹெவியா இருக்கும் than the upper limb அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ரைட்? இப்போ நம்ம ஒரு சில நிறைய ஒர்க் வந்து we can't do with our hand அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொருள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தவிர பட் ஆனா கால் நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் த limb அப்படின்னு பாத்தீங்கன்னா we are doing many things. ஓகே, ஸோ அதனால அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் அது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, let us continue with this. இது ஒரு லாங் போன் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம இதுல பார்த்திருந்தோம். ஆனா இந்த லாங் போன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றத நான் சொல்லியிருந்தேன். டயாபைசிஸ் இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா we are having it is
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டா அதுல இருக்கும். ஓகே, see here. So இந்த லாங் போன் நம்ம சொல்லும்போது ஃபீமரும் லாங் போன் தான். அதே மாதிரி நம்ம சொன்ன ஹியூமரஸும் லாங் போன் தான். பட் ஆனா ஒரு ஸ்ட்ரென்த் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுல யார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபீமர், நம்மளோட தை போன் இருக்குல்லையே, அந்த தை போன் தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி பிகாஸ் வி ஆர் யூசிங் நம்ம மூவ்மெண்ட், நம்ம லோகோமோஷன் பண்ணும்போது ஹியூமனோட லோகோமோஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கால் தான் நம்ம யூஸ் பண்றோம், ரைட்? அதாவது இந்த 2 கால் தான் நம்ம வந்து மூவ்மெண்ட்டுக்காக லோகோமோஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் யூசிங் அவர் போத் அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. வி ஆர் யூசிங் ஒன்லி லோவர் லிம். அதே வந்து அப்பர் லிம் இன்கேஸ் 4 லிம் யூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் லைக் 4 லிம் அண்ட் ஹேண்ட் லிம் யூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து அந்த பிலோ த லோவர் பார்ட் ஆஃப் த பாடி தான் அதுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஈவன் நீங்க ஃப்ராக்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தே யூஸ் 4 லிம் அண்ட் ஹைண்ட் லிம். அதை ஹாப்பிங் பண்றதுக்கு ஜம்ப் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லிம் யூஸ் பண்ணுது, ஹை லிம் யூஸ் பண்ணுது. பட் when we see the structure of 4 limb and hind limb it is totally differ. அந்த தை ரீஜன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மசில்ஸ் அதிகமாவே இருக்கும் when compared to the 4 limb. ஓகே, அதனால இங்க என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can say that pelvic region அதிகமான வெயிட்டோடையும், இட்ஸ் நாட் அபவுட் வெயிட், நல்ல ஒரு ஹெவியான விதம் தாங்கிறதா இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So first let us see with this fibrous joint. Fibrous joint or synarthrosis. Fibrous joint நம்ம எந்த இடத்துல பார்த்திருக்கோம் அப்படின்னா இப்பதான் நம்ம ஜாயின்ஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்தோம். அதுல fibrous joint அப்படின்றது நம்ம ஹெட் ரீஜன்ல பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? இப்போ fibrous joint அதெல்லாம் என்னன்றது நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க, பார்ப்போம். The fibrous joint or synarthrosis, they are immovable fixed joints. So இந்த fibrous joint பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்குறாங்கன்னா it is an immovable fixed joint in which no movement between the bones. ஓகே, ஒரு அதாவது போனுக்குள்ள எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்காது. இப்ப நம்ம ஹியூமரஸ் அண்ட் நம்மளோட கையை நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. ஷோல்டர் போனுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா we can rotate, ரைட்? நம்மளால மடக்கவும் முடியும், இப்படி நம்ம கையை தூக்கவும் முடியும், மடக்கவும் முடியும், we can flexible, மூவ் பண்ண முடியும். பட் ஆனா ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் இம்மூவபிள், அதே நேரத்துல பிக்சடான ஒண்ணு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இட்ஸ் a fixed with no movement between the bones is possible. போனுக்கு பட் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அப்படின்றது இட் இஸ் பிரசன்ட் பிட்வீன் போன் டு போன் தான். இதுல இருக்க எல்லா ஜாயிண்ட்ஸுமே வந்து போன் டு போன் தான் கனெக்ட் ஆகியிருக்கும். பட் வாட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, வாட் இஸ் த மேஜர் யூனிக் டிஃபரன்ஸ்? ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற போனுக்கு இடையில ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. Sutures of the flat skull bone or fibrous joint. நம்மளோட ஸ்கல்லுல இருக்கக்கூடிய சூச்சர்ஸ்னா என்னன்னா தையல் மாதிரி இருக்கும். இப்ப ஈவன் நீங்க ஒரு மூவிஸ்ல பாத்துருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வந்து எங்க நம்மளோட ஸ்கல் எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை நீங்க பார்த்துட்டா கூட தெரிஞ்சிருக்கும், அந்த சூச்சர்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. சூச்சர்ஸ்னா லெட் மீ ஷோ தட் அதுல இருக்கா நம்ம பார்ப்போம். Or else we can go to the skull. Skull oda nama pictures paathom illaya. Let us go back to the skull diagram. Just a minute. Yes. See here, this is the sutures. நம்ம ஸ்கல் நம்ம மென்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது தெரியுது இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, ஒரு சூச்சர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, தையல் மாதிரி. ஓகே, சோ நம்மளோட ஸ்கல் நம்ம சொல்லும் போது கம்ப்ளீட்டா ஒரே ஒரு சிங்கிள் போனால அந்த கம்ப்ளீட் ஸ்கல் வந்து ஃபார்ம் ஆகுறதுன்றது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு லைனிங் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? சோ திஸ் ஒன் அண்ட் திஸ் அண்ட் திஸ், இந்த இடம், இந்த ரீஜியன், அண்ட் யூ கேன் சி திஸ் ரீஜியன், திஸ் ரீஜியன், திஸ் ரீஜியன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தையல் போட்ட மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு சூச்சர்ஸ் தச்சு வச்ச மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு சூச்சர். இப்போ இது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அப்படின்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஓகே, இந்த சூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் எல்லாம் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
So let us go to the next one. அடுத்த joints என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா yes. Next என்ன second one is a cartilaginous joints. Cartilaginous joints நான் சொல்லியிருக்கேன். cartilaginous ரொம்ப ஹார்டா இருக்காது, ஈஸியா வந்து பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஜாயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகே, ஃபிளெக்சிபிள் நேச்சரா அது இருக்கும். cartilaginous joints are amphiarthrosis. இப்போ வந்து சின் ஆர்த்ரோசிஸ் அப்படின்னா, சின்னா ஜாயிண்ட்னு அர்த்தம், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறதுன்னு அர்த்தம் சின் அப்படின்னா. இப்போ கார்டிலேஜினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஆம்பி ஆந்த்ரோசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆம்பி மீன்ஸ் போத். ஓகே, போத் தான் ஆம்பி நம்ம சொல்றோம். ரெண்டு சைடுமே அதால ஃபிளெக்சிபிளா இருக்க முடியும். ஓகே, தே ஆர் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ். இது வந்து ரொம்ப மூவ் கிடையாது, பட் தே ஆர் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ் in which the joint surfaces are separated by a cartilage and the slight movement is only possible. So இது வந்து even though இப்போ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் இல்ல, டோட்டலி இட் இஸ் இம்மூவபிள் நேச்சர் நம்ம பார்த்தோம், ரைட்? பட் கார்டிலேஜினஸ்ல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இதுல வந்து மூவ்மெண்ட் இருக்கு, பட் ரொம்ப மூவ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் ஸ்லைட்லி மூவபிள். ஓகே, ஸோ ஸ்லைட்லி மூவபிள். அட் த சேம் டைம் ரொம்பவே வந்து மூவ்மெண்ட் கொடுக்காது, ரொம்ப கம்மியா தான் பாசிபிள்ஸ் இருக்கும் மூவ்மெண்ட் எல்லாமே. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. joints of adjacent vertebrae of the vertebral column. இப்போ நம்ம vertebral column நம்ம நான் உங்களுக்கு கிளாஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் இல்லையா? see imagine. so இது ஒண்ணு, இது ஒண்ணு. பட் இந்த ரெண்டு போனுக்கு இடையில இன் பிட்வீன்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? what we have called அதுதான் cartilaginous joint. இதுக்கு இடையில தான் வந்து கார்டிலேஜினஸ் ஜாயின்ட்ஸ் இருக்கும் நம்ம மென்ஷன் பண்றோம். எஸ்பெஷலி நம்ம சிக்கன் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிக்கன் சாப்பிடும்போது அந்த போன் இடையில இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். இடையில பாத்தீங்கன்னாலும் அந்த அந்த கடிக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் அ கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். ஓகே, இதான் அந்த கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see with the திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம்ல என்ன என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். see this is a cartilaginous joint. இதே இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது எல்லாமே போன், இன் பிட்வீன்ல இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? see here this one, sorry let me change the color. see this one and this, இதுக்கு இடையில இது, இந்த விஷயம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it is nothing but the cartilaginous joint. cartilaginous joint வந்து ரொம்பவே வந்து we are not completely cartilaginous joint அப்படியே flexible நேச்சரா இருக்காது. பட் ஆனா வந்து while we are practicing, நம்மளால வந்து ஒரு பிராக்டிஸ் நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, போன் டு போன் அந்த கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்னால நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா இருப்போம். பட் இட் இஸ் நாட் டோட்டலி, அது அந்த போன் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஜாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆக போறது கிடையாது. ஓகே, அதனால தான் கொடுத்துருக்காங்க ஸ்லைட் மூவ்மெண்ட் இஸ் ஒன்லி பாசிபிள். இப்போ முதுகு வந்து வளைக்கும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் மொத்தமா வளைய போறது கிடையாது, அதுல இருக்கிறது லைட்டா தான் ஆக்சுவலா மூவ் ஆகும். ஓகே, ஜாயிண்ட்ஸ் ஆஃப் adjacent vertebrae of the vertebral column எக்ஸாம்பிள் அதுதான் கொடுத்துருக்காங்க. and let us see the next one. It is called synovial joints or diarthrosis joint. இப்போ ஆம்பின் போது நம்ம போத் அப்படின்னு நம்ம சொன்னோம், ரெண்டுமே ஆக்சுவலி வந்து ரொம்ப லைட்டா தான் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால we can say that is called diarthrosis joint. ஓகே, பட் இங்கே பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is called synovial or diarthrosis. di means two, ரெண்டு இதுமே வந்து மூவ் ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது, they are freely movable joints. see here, diarthrosis joint சொல்லும்போது they are freely movable joints. இது வந்து நல்ல ஃபிளெக்சிபிளோட இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் பார்க்கும்போது இம்மூவபிள் பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம பார்த்த amphiarthrosis அது பாத்தீங்கன்னா we have seen that our cartilaginous joint நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஸ்லைட்லி மூவ்மெண்ட் தான் பாசிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் synovial joints பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they are freely movable joints. The articulating bones are separated by a cavity which is filled with synovial fluid. Okay, separated spelling தப்பு, SEPU. The articulating bones are separated by a cavity which is filled with a synovial fluid. Especially
synovial fluid எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டியில, கால் முட்டியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கையில இருக்கக்கூடிய எல்போவோட ஜாயின்ஸா இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாமே synovial fluid இருக்கும். synovial fluid இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து ஃபிளெக்சிபிளா நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே, உட்கார்ந்து எழுந்திருந்தாலும் காலை நீட்டும் போதும், நம்மளோட காலை மடக்கும் போதும், இல்ல அதே மாதிரி கையை வந்து மடக்கும் போதும், இந்த synovial fluid நமக்கு எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே வந்து கிரியேட் பண்ணாம நமக்கு ரொம்பவே ஈஸியா ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனா அதுவே ஏஜிங் ஆகும் இல்லையா? ஏஜிங் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த synovial fluid வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, synovial fluid அப்படின்றது கம்மியாகும். when it starts reduce ஆகும்போது என்ன பிரச்சனை அப்படி ஆகும், என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கையிலயோ காலையோ மூட்டு வலி எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஏஜிங் ப்ராசஸ் பண்ணும்போது தான் இந்த synovial fluid கம்மியாகும். அப்போதான் நமக்கு கை கால்லாம் மூட்டு வலி, வயசானவங்களுக்கு எல்லாமே மூட்டு வலி எல்லாம் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் ரிடக்ஷன் ஆஃப் synovial fluid. இதனால வந்து அந்த வலி எல்லாமே வரும். ஓகே, so this is the synovial joints or diarthrosis joint, right? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்குன்னா பிவோட் ஜாயிண்ட் அப்படின்றாங்க. தட் இஸ் பிட்வீன் அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ் பிளேன். இது அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ் பிளேன் பாத்தீங்கன்னா we have already seen that. எந்த இடத்துல நம்ம இதை பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் போன், நம்ம வெர்டிபிரல் காலமோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்லாஸ், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆக்சிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தோம், ரைட்? ஸோ அதான் அந்த ஆக்சிஸ் போன் அப்படின்றாங்க. இல்லைன்னா வந்து கிளைடிங் பாயிண்ட், we also called it as a gliding point அப்படின்னு நம்ம சொல்லலாம். between the carpals இது ரெண்டுமே வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கார்பல்ஸ்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாடல் ஜாயிண்ட் பாருங்க, பிட்வீன் த கார்பல் அண்ட் மெட்டாகார்பல் பால். ஓகே, இது வந்து சாடல் அப்படின்றது கார்பலுக்கும் மெட்டாகார்பலுக்கும் இடையில இருக்கிறது. சாரி, இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் கிரிடில். அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீ ஜாயிண்ட், காண்டிலாய்டு ஆர் ஆங்குலார் எலிப்சாய்டு. It's a joint between radius and carpal. So இப்போ இதுல ஒன்னொன்னா கொடுத்திருக்கத நம்ம பார்க்கலாம். See here. First நம்ம சொன்ன pivot joints நம்ம பார்க்கலாம். See this? இதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா நம்மளோட நெக் ரீஜன்ல. எஸ், திஸ் இஸ் கால்டு பிவோட் ஜாயிண்ட். நம்மளோட நெக் ரீஜன்ல அந்த போனை வந்து ஃபிளெக்சிபிளா ஆக்குறதுக்கு, ரொட்டேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இட்ஸ் நாட் ரொட்டேட், இட்ஸ் கால்ட் ஸ்வீவல். அந்த ஸ்வீவல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வர ஜாயிண்ட் தான் நம்ம வந்து சொல்ற பிவோட் ஜாயிண்ட். அந்த பிவோட் ஜாயிண்ட்டை எதை நம்ம சொல்றோம் அப்படின்னா அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் போன். இட் இஸ் காஸ்ட் டியூ டு த atlas and axis bone. அது pivot joint. and saddle joint என்ன அப்படின்னா saddle joint நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். see here, this is saddle joint. இப்போ saddle joint என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it is between carpal and metacarpal. ஒரு கார்பலுக்கும், அதாவது கார்பல் ரீஜனுக்கும், கார்பல்னா என்னன்னா நம்மளோட ரிஸ்ட் போன் இருக்குல்ல, தட் இஸ் கார்பல். அண்ட் மெட்டாகார்பல்ன்றது நம்மளோட உள்ளங்கை. கார்பலுக்கும் மெட்டாகார்பலுக்கும் இடையில இருக்கிறது saddle joint. அடுத்த தேர்ட் பாத்தீங்கன்னா see the third one, socket joint. ball and socket joint. third one வந்து ball and socket joint. இது வந்து ஹியூமரஸ்க்கும் பெக்டோரல் கிரிடிலுக்கும், நாட் ஒன்லி பெக்டோரல் கிரிடில். இப்போ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்டா நம்ம சொல்லும் போது ஹியூமரஸ் போனுக்கும் பெக்டோரல் கிரிடிலுக்கு மட்டும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட லோவர் லிம், அப்பர் லிம்ல பால் அண்ட் சாக்கெட்க்கு ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் கிரிடில். அதே மாதிரி லோவர் லிம்ல பாத்தீங்கன்னாலும் நம்மளோட ஃபீமர் போனுக்கும் பெல்விக் கிரிடிலுக்கும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டும் நம்ம சொல்லலாம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஜாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ரைட்? see here, this is a hinge joint. hinge joint நம்மளோட நம்ம நீ ரீஜன்ல இருக்கக்கூடியது, ரைட்? நீ ரீஜன்லயும் சரி, அதே மாதிரி எல்போ ரீஜன்லயும் சரி, ரெண்டு இடத்துலயுமே வந்து நமக்கு ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கும். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இஸ் எலிப்சாய்ட். இட் இஸ் பிட்வீன் த ரேடியஸ் அண்ட் கார்பல். ஸோ எலிப்சாய்ட் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
ஒரு நம்மளோட ரேடியஸ் போன் இதுதான் ரேடியஸ் போன், ரைட்? ஸோ ரேடியஸ்க்கும் கார்பல்லுக்கும் ரிஸ்ட் போனுக்கும் இதுக்கு இடையில இருக்கிறது தான் எலிப்சாய்டல் ஜாயிண்ட். ஓகே, ஸோ ஜாயிண்ட்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஜாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். And let us go to the disorders of muscular and skeletal system. என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்கு அண்ட் இது எப்படி வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see about மஸ்குலர்ல டிசார்டர்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்கெலிட்டலையும் சில டிசார்டர்ஸ் இருக்கு. ஓகே, let us see this. ஃபர்ஸ்ட் பாரு டிசார்டர் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம் இருக்கு, அடுத்தது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கெலிட்டல் இது எல்லாமே நம்ம வந்து இப்போ டைம் இருந்தால் நம்ம இந்த செஷன்ல முடிக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன்ல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசார்டர் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட் நம்ம சொல்றது. பிகாஸ் ஒவ்வொரு நம்ம சிஸ்டமை பற்றி மென்ஷன் பண்ணும்போதும் லாஸ்ட் வந்து அதோட டிசார்டர்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், ரைட்? ஸோ அதே மாதிரி இதோட டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மஸ்குலர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்குது மயாஸ்தீனியா கிரேவிஸ். ஸோ மயாஸ்தீனியா கிரேவிஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த டிசார்டர். இதுல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டோ இம்யூன். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் when pathogen or when any antigen which is present outside which is enter in our body, நம்ம பாடியில அது என்டர் ஆகும்போது அது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ் அது ஒரு வெளியில இருந்து வந்த பொருள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வாட் இட் ஸ்டார்ட்ஸ் அட்டாக்கிங். ஓகே, அது கூட வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், ரைட்? ஆனா இப்போ நம்ம பாடியில இருக்க இம்யூன் செல்ஸுக்கு தெரியும் நம்ம செல் எது, வெளியில இருந்து வந்த செல் எதுன்றத they can identify, they can differentiate, அதோட பிரிச்சு பார்க்க முடியும். பட் இன் சம் கேசஸ், ரொம்ப ரேரான கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றது வரும். அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய நம்மளோட ஓன் இம்யூன் செல்லே நம்மளோட செல்ஸை என்னவா கன்சிடர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் அன் ஆன்டிஜென். நம்மளோட ஓன் செல்ஸ் ஆன்டிஜெனா நினைச்சுக்கும். ஓகே, அப்படி ஆன்டிஜென் நினைக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் செல். நம்மளோட செல்ஸே அது வந்து ஆன்டிஜென் கன்சிடர் பண்ணும்போது அந்த செல்ஸ் கூட போயிட்டு இது ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் ஃபைட்டிங் வித் தட். அதனால என்ன ஆகும்னா an autoimmune disorder affecting the action of acetylcholine at neuromuscular junction. So the neuromuscular junction நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ரைட்? ஸோ whenever we get the signal from CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் மசில் ஆக்டிவிட்டி எப்படி நடக்கும்ன்றத நம்ம ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட்ல நம்ம பார்த்துருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளோ சார்ட்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சிக்னல் ஃப்ரம் சிஎன்எஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே கொடுத்திருந்தாங்க, ரைட்? அந்த சிக்னல் வந்து கிடைச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நர்வ் எண்டிங்ஸ்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றத செக்ரேட் பண்ணு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணோம், இட் இஸ் கால்ட் அசிடைல்கோலின். ஓகே, அந்த அசிடைல்கோலின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல செக்ரேட் பண்ணுது. ஆக்சுவலி வந்து செக்ரேட் ஆகணும், அது நார்மலான ஃபங்க்ஷன். பட் ஆனா இந்த மயாஸ்தீனியா கிரேவிஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் அஃபெக்ட் த ஆக்ஷன் ஆஃப் அசிடைல்கோலின்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அதுவும் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே, லீடிங் டு ஃபெட்டிக். அப்போ அது அந்த ஆக்ஷன் ஆஃப் அசிடைல்கோலினை சரியா வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாது. அப்படி விடாத போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடிங் டு ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் த டயர்ட்னஸ் இருக்கும், அந்த பர்சனுக்கு டயர்டா இருக்கும். வீக்கனிங், ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் இருக்கும். அண்ட் பேரலைசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், சில நேரத்துல நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ்டு கண்டிஷன் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸ் ஆன் த சார்கோலெம்மா. சார்கோலெம்மானா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்மளோட மசில் செல்ஸ். ஓகே, மசில் செல்ஸ் தான். இப்போ மசில் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸ் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா ஆர் பிளாக்டு பை ஆன்டிபாடிஸ் லீடிங் டு வீக்னஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ இது இந்த அசிடைல்கோலின் அதுக்கு சார்கோலெம்மா நம்ம மசில் செல்ஸுக்கு மேல இருக்க இந்த அசிடைல்கோலின் ரிசெப்டார் ஆன்டிபாடிஸ் வந்து அதை பிளாக் பண்ணிடுது.
ஓகே, ஆன்டிபாடிஸ் அதை பிளாக் பண்ணிடுதுன்னா அப்ப அசிடைல் கொலைன் செக்ரீஷன் ஆகி வரும்போது அந்த ரிசெப்டார்ஸ் மேல அசிடைல் கொலைன் கெமிக்கல் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஐ மீன் என்ன சொல்றது, ஃபிட் பண்ணாது. அது வந்து ரிசீவ் ஆகாது, அந்த ரிசெப்டார்ஸ்ல போயிட்டு அட்டாச் ஆகாது. ஏன்னா அந்த அந்த ரிசெப்டார்ஸ் எல்லாமே ஆன்டிபாடிஸ் ஃபில் பண்ணுது. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் பிளாக்டு பை ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடிஸ் அதை கம்ப்ளீட்டா பிளாக் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அசிடைல் கொலைன் உள்ள என்டர் ஆகாது. உள்ள என்டர் ஆகாததுனால நமக்கு அசிடைல் கொலைன் அந்த நம்மளோட மசில் செல்ஸ்க்கு கிடைக்காது. கிடைக்காத ரீசனால வாட் வி ஹேவ்னா இட் காஸ் வீக்னஸ் ஆஃப் மசில்ஸ், மசில வீக் ஆகும். ஓகே, when the disease progress, இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு fatigue, weakness, நம்ம ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த டிசீஸ் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா it can make chewing, swallowing, talking and even breathing difficult. ஏன்னா மசில்ஸ் நம்ம சூவிங் ப்ராசஸா இருக்கலாம், ஸ்வலோவிங்கா இருக்கலாம், பேசுற இதா இருக்கலாம், பிரீத் பண்றது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மசில்ன்றது தேவை. ரைட், மஸ்குலர் ஆக்ஷன் கண்டிப்பா தேவை. அந்த மஸ்குலர் ஆக்ஷன் இந்த டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக நிறைய மஸ்குலர் ஆக்ஷன் எஸ்பெஷலி சூவிங், ஸ்வாலோவிங் இந்த எல்லாமே வந்து டிஃபிகல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பர்சன் வந்து டெத் அளவுக்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மயாஸ்தீனியா கிரேவிஸ். மயாஸ்தீனியா கிரேவிஸை பத்தி கேட்டாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, then let us go to the next one, that is called tetany. Tetany அப்படின்னா என்னன்னா it's a rapid muscle spasm occur in the muscles due to deficiency of parathyroid hormone. இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, டெஃபிஷியன்சினா பாராதைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியா இருக்கும்போது, அதாவது ஒரு நார்மல் லெவல்ல செக்ரீஷன் ஆகிறதுக்கு பதிலா அதை விட கம்மியா செக்ரீஷன் ஆகும்போது it leads to a condition called tetanus or tetany அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த பர்சனுக்கு என்ன ஆகும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிசல்ட்டிங் ரெடியூஸ்ட் கால்சியம் லெவல் இன் த பாடி பிகாஸ் பாராதைராய்ட்ல இருந்து கால்சியம் செக்ரீஷன் ஆகும். ரைட், ஸோ கால்சியம் வந்து இப்போ நம்ம பாடி என்ன பண்ணுன்னா கால்சியம் செக்ரீட் ஆகுறது நம்ம போன்ல போயிட்டு அது ஆட் ஆகணும். அதுக்கு விட்டமின் டின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டெட்டானிக் கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாராதைராய்டு ஹார்மோன்ல பாராதைராய்டு ஹார்மோனே ரெடியூஸ் ஆகுது, டெஃபிஷியன்சி லெவல்ல தான் இருக்கு. அப்படி டெஃபிஷியன்சி லெவல்ல இருக்கிறதுனால நம்மளோட பாடியில கால்சியம் லெவல் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாமே பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் as a tetany. Okay, the next one is the muscle fatigue, muscle tiredness. fatigue நாலே tiredness. Okay, muscle எப்படி டயர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். muscle fatigue is the inability of a muscle to contract after repeated muscle contraction. ஸோ நம்ம மசிலோட ப்ராப்பர்ட்டி என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஹவு த மசில் கான்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஹவு த சைக்கிள் கோஸ் ஆன். நம்ம ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக் இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணோம். ரைட், தென் இதுல பாத்தீங்கன்னா மசிலோட ப்ராப்பர்ட்டியே கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் இதுதான் பண்ணணும். ஆனா இந்த மசில் ஃபெட்டிக்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மசில் அப்படின்றது அதால கான்ட்ராக்ட் பண்ண முடியல, இன்னெபிலிட்டி, அதால பண்ண முடியலன்னு அர்த்தம். ஓகே, மசில் கான்ட்ராக்ஷன் ரிப்பீட்டடா கொடுக்க முடியல அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ரைட், திஸ் இஸ் டியூ டு லேக் ஆஃப் ஏடிபி. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி, நம்ம பாடியில எனர்ஜின்றது மசிலுக்கு நம்ம சைக்கிளே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ், 4 ஃபேஸ் நம்ம கிராஸ் பண்ணி தான் அந்த சைக்கிள் போகும். ரைட், அந்த ஒவ்வொரு தேர்ட் சைக்கிள பாத்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஏடிபின்றது நடக்கும். ஏடிபி மாலிகூல்ஸ் அந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகுன்றதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரைட், ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏடிபியோட இது ரொம்ப கம்மியா இருக்கு, ஏடிபி இல்ல. ஓகே, லேக் ஆஃப் ஏடிபி கம்மியா இருக்கு ரொம்ப. அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பை anaerobic breakdown ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் அந்த இடத்துல அக்குமுலேஷன் ஆகுது. அப்போ எஸ்பெஷலி வந்து ஏடிபி கம்மியாகும் போது, ஏடிபி எப்போ நமக்கு நல்லா இருக்கும்னா அரபிக் ரெஸ்பிரேஷன்ல தான். அப்போ லாக்டிக் ஆசிட் அந்த இடத்துல அக்குமுலேஷன் ஆகுதுன்னா மீனிங் என்னன்னா அந்த இடத்துல anaerobic breakdown நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். anaerobicனா absence ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இல்லாத போது லாக்டிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும் நம்ம பாடியில. அதுதான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றேன். we will continue what are the disorders, remaining disorders எல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.